பதவியேற்ற 2 ஆண்டுகளில் 109வது வார்டு மக்களிடம் மிகப்பெரும் வரவேற்பு பெற்றுள்ளார் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள். சென்னை பெருநகர மாநகராட்சிக்குட்பட்ட 109வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் மாமன்ற உறுப்பினராக பதவியேற்று 2 ஆண்டுகளில் அப்பகுதி மக்கள் வைக்கின்ற கோரிக்கை மட்டுமல்ல, அவர்களுக்கு என்ன தேவைகள் என்று கேட்டறிந்து அவற்றை நிறைவேற்றி காட்டியவர்தான் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள். மேலும் அப்பகுதியில் உள்ள கில்நகர் பூங்கா பல ஆண்டுகளாக இந்த பூங்காவை யாரும் சீரமைக்கப்படாத நிலையில் மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் அவர்கள் இப்பகுதியில் வாழ்கின்ற பொதுமக்கள் மற்றும் மாணவர் இளைஞர்கள் நலன் கருதி ரூபாய் 40 லட்சம் நிதி பெற்று அதன் மூலம் இந்த பூங்காவை சீரமைக்கப்பட்டது. நடைபாதை அமைத்தல், கழிப்பிட வசதி, குழந்தைகள் விளையாடுவதற்கு சிறந்த வசதி, மரத்தை சுற்றி கிரானைட் வசதி அமைத்தல், பபிள் வாக், செயற்கை நீரூற்று, அருவி அமைத்தல், மதில் சுவர் அமைத்தல், பூங்கா முழுவதும் மின்விளக்கு அமைத்தல், அழகிய வண்ணம் ஓவியம் அமைத்தல், பூங்கா முழுவதும் மூலிகை செடி அமைத்தல், புதிய 25 மின் விளக்குகள் அமைத்தல், யோகா மேடை அமைத்தல், குழந்தைகள் விளையாடுவதற்கு அனைத்து பொருட்களும் அமைக்கப்பட்டுள்ளது. திறந்தவெளி உடற்பயிற்சி உபகரணங்கள், பொதுமக்கள் அமர நாற்காலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பூங்காவை பாதுகாக்க காவலருக்கு வீடு கட்டித்தரப்பட்டுள்ளது. இதுபோன்ற எண்ணற்ற திட்டங்களை பொதுமக்கள் நலனுக்காகவும் இளைஞர் நலனுக்காகவும் எதிர்கால மாணவர்கள் நலனுக்காகவும் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் இப்பகுதி மக்களுக்காக செயல்பட்டு வருகிறார் என அப்பகுதி மக்கள் பாராட்டக்கூடிய வகையில் அவருடைய பணி சிறப்பான பணி என்றும் இதுபோன்ற மாமன்ற உறுப்பினர் தமக்கு கிடைத்திருப்பது வரவேற்கத்தக்கது என தெரிவித்தனர். வந்து 109வது வார்டில் இருக்கிற கில்நகர் பூங்கா. இது பார்த்தீங்கன்னா நான் மாமன்ற உறுப்பினராக பதவியேற்று 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்க்கும்போது மக்கள் வைத்த கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கில்நகர் பூங்கா வந்து எங்களுக்கு வந்து சீரமைத்து கொடுக்கணும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் வெட்டாந்தரையாக இருந்தது, ஒரு இடத்துல கூட க்ரீனரின்றதே கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஒரே தரையாக இருந்தது, பார்க் மாதிரி இல்லை, ஒரு காடு மாதிரி இருந்தது இந்த கில்நகர் பூங்கா. மக்களோட கோரிக்கையை ஏற்று நம்ம வார்டு மீட்டிங்கில் பேசுவோம். இதை பற்றி எங்களுடைய பார்க்கை வந்து நீங்கள் வந்து சீரமைத்து கொடுக்கணும். மன்றத்துலேயும் பேசியிருக்கோம். எங்களுடைய கோரிக்கையெல்லாம் ஏற்று பெருநகர சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் சரி, ஆணையாளர் அவர்களும் சரி, மேயர், துணை மேயர் எல்லாருமே வந்து எங்களுக்கு ஃபண்டு வந்து அலாட் பண்ணி இப்போ நீங்கள் பார்க்குற பார்க் வந்து இப்போ தான் அது பார்க்கு. ஃபஸ்ட்டு வந்து காடாக இருந்தது நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ தான் அது பூங்காவாக காட்சி அளிக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்பாத் போட்டு கொடுத்தோம். நடைபாதை வந்து அது ஒரு 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபாதை போட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணி கொடுத்தோம். நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா, அதுக்கு வந்து நமக்கு நாம திட்டத்தில் வந்து எங்களுடைய கணேஷ் சாருன்னு சொல்லிட்டு ஏஎம்ஜி குரூப் அவங்க வந்து நமக்கு நாம திட்டத்தில் இந்த ஃபவுண்டைன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மரத்தை சுற்றி கிரானைட் போட்டிருக்கோம், மரத்தை சுற்றி கிரானைட் பதிச்சிருக்கோம். அப்புறம் இந்த யோகா மேடை அமைத்து கொடுத்துருக்கோம். மக்கள் எல்லாம் அங்கே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. 8 பாத் பெபிள் வாக் அது போட்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா, வெளிச்சமாக இருக்குது. இந்த லைட்டிங்ஸ்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கேன். மக்களுடைய கோரிக்கை ஏற்று லைட்டிங்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்லாம் பயன்படுத்தக்கூடிய வகையில் பார்க்கிங் வந்து வாக்கிங்லாம் போகிறாங்க. ஸோ அவங்களுக்காக, பொதுமக்களுக்காக, பூங்காவில் வருகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக அங்கே நாங்கள் கழிப்பிடம் கட்டி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சுவர் ஓவியம் வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ரோக்ராம் இந்த பூங்காவில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெபிள் வாக் பண்ணி கொடுத்துருக்கோம், யோகா மேடை பண்ணி கொடுத்துருக்கோம். அங்கே இருக்க அந்த ஃபவுண்டைன், இன்னொரு ஃபவுண்டைன், அது ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலமாக பாழடைஞ்சு கிடந்த அந்த ஃபவுண்டைனை வந்து நாங்கள் மறுசீரமைப்பு பண்ணி கொடுத்துருக்கோம். கவுன்சிலர் ஃபண்டில் பசங்க விளையாடுறதுக்காக எதுவுமே இல்லாமல் இருந்தது. இந்த பூங்காவில், இந்த பார்க்கில் எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஸோ சிறுவர்கள் வந்து விளையாடுறதுக்காக நாங்கள் வந்து 10 லட்சம் ரூபாய் வந்து கவுன்சிலர் ஃபண்டிலேருந்து விளையாட்டு உபகரணங்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக பிப்ரவரியில் வந்து மன்ற மீட்டிங்கில் கேட்டிருந்தோம். எங்கள் பார்க் வந்து க்ரீனரியாகவே இல்லை, நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து எல்லா இடமே பச்சை பசேல்னு காட்சி அளிக்கணும். ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு
க்ரீனரி பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்கள் ஃபண்ட் அலாட் பண்ணணும், நிதி ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கோரிக்கையை ஏற்று இப்போ எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து செடிகள் வச்சுருக்கோம், மூலிகை செடிலாம் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 810 செடிகள் வந்து இந்த கில்நகர் பார்க்கில் நாங்கள் வச்சுருக்கோம். மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு கவுன்சிலரோட வேலையை வந்து மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்ற வேண்டியது தான் கவுன்சிலருடைய கடமை. அது வந்து மக்களோட மனதில் பதியும்படி நாங்கள் வந்து நம்ம வேலை பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க கட்டிடம் வந்து காவலாளர்கள் வாட்ச்மேனுக்கு வந்து அந்த பில்டிங் கட்டி கொடுத்துருக்கோம். ஸ்பாஞ்ச் பார்க், மழை தண்ணீர் வந்து பார்க்கில் வந்து வீணாகாமல் சேகரிக்கிறதுக்காக ஸ்பாஞ்ச் பார்க் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு மக்கள் வந்து என்னென்ன கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்களோ அதெல்லாம் நான் ஒன்றும் பார்த்து என்னுடைய 109வது வார்டு மக்களுக்கு நான் செஞ்சிட்ருக்கேன். இனிமேலும் நான் செய்வேன்.